வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன் முருகன் நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன். நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி. நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சம் என நெஞ்சம் அதில் எண்ணினேன் முருகா தஞ்சம் என நெஞ்சம் அதில் எண்ணினேன். ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா. கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமுந்தன் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமுந்தன் கலலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கலலடியை காட்டியே என்னை அருள்வாய். வினையும் வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே. பியூட்டிஃபுல்லி ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூ. அவர் முருகன் ஸ்லோகங்கள் மாதிரி இருந்தது. சரியா அவ்வளவா காலில் விடல, பட் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. வண்டர்ஃபுல். விஜயலட்சுமிஜி சொல்லலா? பிரேயர் சொல்றேன் சார். மன பிரசாத சௌயத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவசம் சுத்திரித்யேதத் தப்போ மானசமுச்யதே. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ் த்ரிவித ஸ்மிருதः பிராஹ்மணாஸ்தேன வேதாश्च யஜ்ஞாश्च விஹிதா புரா. பியூட்டிஃபுல்லி. ஓம் தத் சதித்தி நிர்தேஷோ. ஓம் தத் சத், இந்த மூன்றும் பகவானின் அறிகுறிகள். அதில் ஓம்ங்கிறது பகவான் இந்த ஆரம்பிக்கிறது குறிக்கிறது. தத்துங்கிறது அவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிக்க போறோம் அப்படிங்கிறது. சத்துங்கிறது எது நஜம்ங்கிறது, எது அல்டிமேட் ரியாலிட்டி, எது ஒன்றுதான், பகவான் தான். இந்த மூன்றுமே பகவான் பத்தியான அறிகுறிகள். அதுல ஓம் அண்ட் தத் பத்தி நேத்திக்கு படிச்சோம். அதோட 25 ஸ்லோகங்கள் முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற பாக்கி 3 ஸ்லோகங்கள் 26, 27, 28 புஷ்பிகாவும் இன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு 17வது அத்தியாயம் இன்னையோட சம்பன்னமாயிடும். அதுக்கப்புறம் 18வது அத்தியாயம் கடைசி அத்தியாயம் ஆரம்பிப்போம். தீபாவளி வருது அடுத்த வாரம். ஸோ மண்டே டியூஸ்டே முக்காசியும் யாரும் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நான் போடுறேன். மண்டே இன்னைக்கு டெஃபினட்டாவே தீபாவளி திரும்பவும் வரத்துக்கு இல்லாம இருக்கலாம். 22க்கு யாராவது எவ்வளவு பேர் வர முடியுமோ அதுக்கு தகுந்தாப்புல கிளாஸ் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்கலாம். இந்த வாரம் அதோட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கரெக்ட். ஸோ புதன் சஸ்வர், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அது மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதோட 18வது அத்தியாயம் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருவோம். அதான் கிட்டத்தட்ட உங்களோட ப்ரோக்ராம். ஸோ 25 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் 17வது அத்தியாயத்துல. இன்னைக்கு
அதோட ரிவிஷன் பண்ணிட்டு 17லேருந்து 25க்கு ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 26, 27, 28 எடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் அடுத்த வாரம்லாம் என்ன நடக்குங்கிறது அப்புறமா சுஜாதாஜியும் நாங்களும் போட்டு அந்த கிளாஸ்ல போட்டு செட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு யாருமா ரிவிஷன்? நான் பண்றேன். கண்டிப்பா. श्रद्धया परया तप्तन् तपस्तत्त्रिविधं नरैः अफलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते सत्कारमानपूजार्थं तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसञ्चलमध्रुवम् मूढग्राहेणात्मनो यत् पीडया क्रियते तपः परस्योत्सादनार्थं वा तत्तामसमुदाहृतम् दातव्यमिति यद्दानं दीयतेऽनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम् यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टं तद्दानं राजसंस्मृतम् अदेशकाले यद्दानमपाद्रेभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातं तत्तामसमुदाहृतम् ॐ तत्सदिति निर्देशो ब्रह्मणस्त्रिविधः स्मृतः ब्राह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा तस्मादोमित्युदाहृत्य यज्ञदानतपः क्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनाम् तदित्यनभिसन्धाय फलैर्यज्ञतपः क्रियाः दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः सद्भावे साधुभावे च அது இன்னியோட ஸ்லோகம்மா. ओ sorry sir thank you sir. என்னம்மா? जय श्री कृष्ण sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜெய். ஸோ சத்பதி, ஓம் அண்ட் தத்பதி நேத்திக்கு படிச்சோம். இன்னைக்கு சத்பதி 2 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் எது அசக்தமானது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லோகம் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் பகவான். 26வது ஸ்லோகம். சத்பாவே சாதுபாவே ச சதித்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்தயுஜ்யதே. சத், சத்ங்கிற சொல்லு பாவே இருப்பு, சாது சாது பாவே, சத் பாவே நேர்மையாக, ச மற்றும் சத் இதி இவ்வாறு, ஏதத் இது, பிரயுஜ்யதே உபயோகிப்பது, பிரசஸ்தே மங்களகாரமான, பிரசன்சா பண்றது, அதாவது நல்ல காரியங்கள், மங்களகரமான, கர்மணி செயல், ததா கூட, சத் ஷப்தஹ சொல், பார்த்த அர்ஜுனன் சொல்ல, யுஜ்யதே கூறப்படுவது. சத் என்ற சொல்
வாழ்தல், இருப்பு மற்றும் நேர்மையாக என்று உபயோகத்தில் உள்ளது மற்றும் மங்களகரமான செயல்களிலும் உபயோகப்படும். சத்பாவே நல்லா இருக்கிறது, சாதுபாவே நல்ல காரியங்கள் பண்றது. இது ரெண்டும் சத்துக்கு. அதே மாதிரி மங்களகரமான செயல்களுக்கும் தத் என்று கூறப்படுகிறது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சத்பாவே சத்பாசமிவாக பாவே சாது பாவே ச சாது து ப ரெண்டும் வருது. ஸோ கொஞ்சம் கவனிச்சுன்னு சொன்னாதான் வரும். இல்லை சாது பாவே வரும், இல்லை சாது பாவே வரும். ரெண்டுமே வருது. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் ஒழுங்கா வரும். சத்பாவே சாது பாவே ச சதித்யே தத்ப்ர சதித்யேதி மிராகாத் கொடுத்து சதித்யே தத்ப்ர இத்து இப்புற 3 ஜாயிண்ட் இருக்கு. தத்ப்ர யுஜ்யதே யுஜ்ய யு மிராகாத் கொடுத்து யுஜ்யதே சத்பாவே சாது பாவே ச சதித்யே தத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே பிரசஸ்தே ஷமிராகாத் பிரசஸ்தே கர்மணி ததா கர்மணி கர்மணி த எல்லாமே குறில் எழுத்துகள். பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்த எல்லாமே கொஞ்சம் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். சச்ச சமிதாக சச்ச இல்ல சச்ச சச்சப்த சமிதாக சப்த பார்த்த தக்கு அப்புறம் ஒரு விசர்க அப்புறம் பா பா. ஸோ சொல்லர்ச்சி எப்பொழுதுமே கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் வரும். அது எல்லாம் சேர்ந்து வருது. சச்சப்த பார்த்த யுஜ்யதே. दीपा जी सद्भावे साधुभावे भावे च तद्येतत् प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा सच्चप्तपार्थयुज्यते. பியூட்டிஃபுல் ஜி. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஸ்லோகம் நல்லா வரும். ஏன்னா நிறைய த ப ச இப் ப எல்லாம் வருதுன்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இது கவனமா சொன்னாதான். முக்காசி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு சாது பா இந்த த வரைச்ச ப வர மாட்டேங்கிறது. அண்ட் சச்ச அது சச்ச இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டேன்னா பர்ஃபெக்ட் ஆயிடும். சத்பாவே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சத்பாவே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை சத்பாவம். வியாபித்தது வியாபிக்காதது, நிர்குணமா இருக்கிறது, நிராகாரமா இருக்கிறது, ஆகாரத்தோட இருக்கிறது, அவரோட அவதாரங்கள் அவரோட விபூதிகள் எல்லாமே சத்பாவ. ஈஸ்வரன் பகவான் எப்பொழுதும் இருக்கிற அந்த பகவான், நிலையான இருக்கிற பகவான், அனந்தமா இருக்கிற பகவான், அவரோட பெயர்கள் அவரோட விபூதிகள் எக்கச்சக்க எண்ணற்றது, இதெல்லாமே சத்பாவ. சாதுபாவ சாதுபாவ நம்மளோட மனசுல இருக்கிற நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள், க்ஷமா, யாரையாவது மன்னிக்கிறது, யார் மேலேயாவது பரிதாபப்படுறது,
இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கேன், எல்லாம் எப்படி இருக்கணும்ன்றது. இதெல்லாம் பகவானை அடையறதுக்கான நல்ல நல்ல குணங்கள், மனதில் வரும் நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் சாது பாவம். ஸோ குட்னஸ், நல்லது, இதெல்லாம் சாது பாவம். சத்பாவம்ங்கிறது ரியாலிட்டி, நிஜம், ஈஸ்வரனின் நாமம். சதித்யே தத் பிரயுஜ்யதே. சத்ங்கிற வார்த்தை இந்த பகவான் இந்த அனித்தியமான, நித்தியமான, அழியாத ஒரு நிஜம், அதான் சத்பாவம். மற்றும் நல்ல எண்ணங்கள், சாஸ்திரங்கள் பிரகாரம் வர நல்ல எண்ணங்கள், இது ரெண்டும் சத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சத் என்ற வார்த்தை பகவானின் வார்த்தை. மற்றும் இந்த தெய்வீ சம்பத்திகள், சத்தியம், அஹிம்சா, மன்னிப்பு, வைராக்கியம், இதெல்லாம் சேர்ந்துதான் பகவானை அடையறதுக்காகவான வழிகள். இது சத்துங்கின்ற வார்த்தையில் அடங்கியிருக்கு. பிரசஸ்தே கர்மணி ததா சச்சத்வ பார்த்த உச்யதே. பிரசஸ்தே கர்மாணி, மங்களகரமான செயல்கள், போற்றும் வகையான செயல்கள், பகவானை அடையறதுக்காக தகுதியான செயல்கள். அதே மாதிரி நிறைய நம்ம ரிச்சுவல்ஸ், பூணல் போட்டுக்கிறது, தானம் பண்றது, கோயில் போறது, பில்கிரிமேஜ்ல போறது, எதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கோ அந்த மாதிரி பண்றது, எந்த மாதிரி செயல்கள் பண்ணது இருக்கோ அதெல்லாம் பிரசஸ்திரே கர்மாணி, மங்களகரமான செயல்கள். அதுக்கும் சத் என்று ஒரு பெயர் உண்டு. சோ பகவான் இருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு வார்த்தை சத்பாவம். நா பாவோ வித்யதே சதஹ அப்படின்னு 2வது அத்தியாயத்துல படிக்கிறோம். சத்த, அதாவது இந்த நிஜம், இந்த பகவான்கிற ஈஸ்வரன், நா அபாவோ வித்யதே, அவருக்கு இல்லை என்கிற தன்மையே இல்லை. நா பாவோ வித்யதே சதஹ. சோ அந்த மாதிரியான ஒரு பகவான். எல்லாருக்குமே பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிறது ஒரு நம்பிக்கை எந்த ஒருத்தலையும் இருக்கும். பகவான் இருக்காது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எல்லாமே அறிந்த மாதிரி சொல்லுவா. பகவான்லாம் தெரியாது, ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. நிறைய பேர் ஒரு பகவான் மேல நம்பிக்கை இல்லை, ஒரு பாதி நம்பிக்கை இருக்கிறவா, கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவா, பகவானே இல்லைங்கிற மாதிரி கூட இருக்கிறவா, அவளார் கூட ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நம்புவா. ஏன் நம்புறான்னா இதெல்லாம் அழிய போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகம்ங்கிறது, இந்த பிரபஞ்சங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் அழிஞ்சுட்டு இருக்கு. முதல்லயும் இல்லை, அப்புறமும் இருக்க போறது இல்லை, இப்பவும் அது அழிஞ்சுட்டுதான் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், கண்கூடா நம்ம பாக்குறோம். இது இப்படி இருந்ததே, இது மாறிடுத்தேன்னு. எது மாறுகின்றதோ அது மாறிண்டே இருந்தது, அழிஞ்சுதான் போகும். அது இந்த இந்திரியங்கள், இந்த புலன்கள், இதெல்லாம் அழிய போறது, அதுவும் தெரியறது எல்லாருக்கும். ஆனா இதுதான் நிஜம், இதுதான் சத் அப்படின்னு நினைக்கிறவாளும் இருக்கா. ஆனா இது அழிய போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா இதுதான் நிஜம் அப்படிங்கறது நினைச்சுருக்கா. இதுதான் சத் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா.
சோ அதுக்குதான் பகவான் சொல்றார், சத்பாவோ சாது பாவோ பிரசஸ்தே கர்மணி. இதெல்லாம் தான் சத்து, இதெல்லாம் தான் நிஜம். அல்டிமேட் ட்ரூத்னா இதுதான், பகவான் இருக்கிறது தான் அல்டிமேட் ட்ரூத். இந்த தெய்வீ சம்பத்துல இருக்கிறதெல்லாம் தான் அல்டிமேட் ட்ரூத். மங்களகரமான செயல்கள் பண்றதுல தான் அல்டிமேட் ட்ரூத் இருக்கு. அதுதான் சத்து. சாது பாவங்கள், எந்த மாதிரியான தாட்ஸ், எந்த மாதிரியான எண்ணங்கள்னால நமக்கு பகவானை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் சாது பாவம். இதெல்லாம் தான் தெய்வீ சம்பத். தெய்வீ சம்பத் எல்லாமே சத், ஆசுரி சம்பத்திகள் எல்லாமே அசத். எந்த மாதிரியான காரியங்கள்லாம் பிரசஸ்தே கர்மாணி, எந்த மாதிரியான கர்மங்கள் எல்லாம் நமக்கு பகவான் கிட்ட எடுத்துன்னு போக முடியுதோ அதெல்லாம் சத். எதெல்லாம் நம்மளை பிணைக்க வைக்கிறதோ அதெல்லாம் அசத். கெட்ட செயல்கள் எல்லாமே அசத், அதை விடுறதுதான் சத். அசத் எது நிஜம் இல்லையோ அதை விட்டா சத் மேல வந்துரும். அந்த சத் மேல வச்சு அதான் சத்தியம் அப்படின்னு நம்ம நம்பிண்டு அத ஒத்துக்கிறது இல்லதான் சத் வரும். சோ எது நிஜம் இல்லையோ, எது அழிய போறதோ அதை விட்டு விட வருது, அதான் அசத். அந்த அசத்தை விட்டாதான் நமக்கு சத் கிடைக்கும். அதை விட்ட பிறந்தான் நமக்கு இந்த சத்துங்கிறது என்னங்கிறது நமக்கு இத்தாப்புல வந்து நிற்கும். அதனால சத்கர்மம் பண்ணும். ஏன்னா சத்கர்மம் பண்றதுலயும் சத்து இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். பிரசஸ்தே கர்மணி, மங்களகரமான காரியங்கள் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளேயும் சத்து இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பிணைப்பில்லாம பண்ணணும். இதெல்லாம் நல்ல செயல்கள்லாம் பண்றோம். ஆனா ஒரு பிணைப்பு, ஒரு 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 பிலீஃப் இல்லாம, ஒரு ஃபெய்த் இல்லாம, ஒரு ஸ்ரத்தை இல்லாம பண்ணோம்னா அது சத் கிடையாது. அது ஸ்ரத்தையோட செய்யறதுதான் அது சத். இல்லைன்னா வெறும் சாஸ்திரங்களை விதி பிரகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு பிணைப்பு தான் வரும். இப்ப நிறைய அசுரர்களும் சாஸ்திர விதி பிரகாரம் நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் பண்றா. ஆனா அவளுக்கு பகவான் கிடைக்காது, அவளுக்கு சத் கிடைக்காது, அவ அசத்துல தான் இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து இதெல்லாம் இன்னொருத்தருக்கு துன்புறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கீழ் மனப்பான்மையோட பண்றா. அதனால அவ எப்பொழுதுமே அசத்துல இருக்கா. யாரு பகவானுக்காக அடையறதுக்காக காரியங்கள் பண்றாளோ அவளுக்கு அழிவுங்கிறது கிடையாது அப்படின்னு 6வது அத்தியாயத்திலயும் வந்திருக்கு. நை கல்யாண குருத் கஷ்டித் துர்கத்தின் தாத்த கச்சதி. இந்த மாதிரியான கல்யாண காரியங்கள் பண்றவாளுக்கு துர்கதி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் ஸ்ரத்தையோட பண்ணானா அதுக்கு சத்து தான், நஜம்தான் கிடைக்கும். நஜம்ங்கிறது என்ன? பகவான் தான். பகவான் தான் கிடைப்பார். சோ ஓம்ங்கிற ஒரு வார்த்தை நம்மளோட எல்லாத்தையும் அலைன் பண்றது பகவானோட. இந்த வைப்ரேஷன்னால எல்லாத்தையும் சேர்ந்துட்டு பகவானோட ஒரு மனமாக்கிடுறது. சோ அது ஓம் சொல்றதுனால, தத் சொல்றதுனால நம்ம பண்றது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் ஆயிடுறது. சோ இந்த மாதிரி ஓம் அண்ட் தத் சொன்ன அப்புறமும் நம்ம பண்ற கர்மங்கள் துளி பிழைகள் இருக்கலாம். ஆர் அதை அழிக்கணுங்கிறதுக்காக சில சக்திகள் இருக்கலாம்.
சோ இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் சொல்ற சத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கோ. சாத்விக கர்மங்கள் பண்றச்சு இந்த சத்துங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன்னா இதில் நமக்கு இருக்கிற எந்த பிழைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறி போயிடும். எந்த மாதிரியான ஒரு தீய சக்தியும் நமக்கு மேல இருந்ததுன்னா அதெல்லாம் அழிந்து போயிடும். இந்த மாதிரி சத்கர்மம் பண்ணும். பிரசஸ்தே கர்மாணி, சத்கர்மம், சதாச்சாரம், இதெல்லாம் சத் 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 கர்ம, சத் ஆச்சார தான் சதாச்சாரம். சத் பாவம், சத் குணம் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் நல்லதாயிடும், குணம் நல்லதாயிடும், கர்மங்கள் நல்லதாயிடும், சதாச்சாரம் ஆச்சாரம் நல்லதாயிடும். சோ இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கச்சு நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த உணர்ச்சிகள் எல்லாமே தூய்மையாயிடும். சோ இதெல்லாம் தான் சத். அலி முதல்ல பகவான் சொல்றதுதான் சத்பாவம். பகவானோட எக்ஸிஸ்டன்ஸே இந்த சத்துங்கிற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. ஏன்னா அதுதான் ஒரே ஒரு நிஜம். அதுதான் நித்தியமாக இருக்கிறது, எப்பொழுதுமே இருக்கிறது, கூட்டஸ்தமா இருக்கிறது, மாறாத இருக்கிறது, எப்பொழுதுமே பரிபூர்ணமா இருக்கிறது, துவைத்தமா இல்லாம இருக்கிறது. சோ இந்த சத்துங்கிற வார்த்தை சொல்றதான மெயின் கோல் என்னன்னா நமக்கு மனசுல இருக்கிற இந்த குழப்பங்களும் இந்த வர உபாதிகளிலும் இந்த தடுக்கிற சக்திகளிலும் அதிலேருந்து வெளிப்பட்டு பகவானோட ஒன்றாகிவிடணும். அதுக்குதான் சத் ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலையும் சத் பத்தியை இன்னும் கொஞ்சம் சொல்ற. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிஸ் ததிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. யஜ்ஞே யாகம், தபஸ் தபம், தானே தானம், ச மற்றும் ஸ்திதி உறுதிப்பாடு, சத் சத் இதி இவ்வாறு, ச மற்றும் உச்சதே கூறுவது, கர்ம செயல்கள், ச மற்றும் இவ கூட, ததர்த்தீயம் இவை தொடர்பான, சத் இதி இவ்வாறு, ஏவா கூட, அபிதீயதே கூறப்படும். யாகம் தபம் மற்றும் தானத்தில் உறுதிப்பாடுடன் இருப்பது மற்றும் இவை தொடர்பான செயல்கள் கூட சத் என்று கூறப்படும் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு வருஷம் பார்க்கலாம். யஜ்ஞே தபசி, யஜ்ஞே கொடுத்து, யஜ்ஞே தபசி மூன்றுமே குறில் எழுத்துக்கள், தனித்தனியா சொல்லணும். தபசி தானே ச, தானே ரெண்டுமே எழுத்துக்கள், ச குறில் எழுத்துக்கள். யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிஸ், ச ஸ்தி ச மேல் ஆகாத் கொடுத்து, ச ஸ்திதி, ஸ்திதி இஸ் தி இருக்கனால ச மேல் ஆகாத் கொடுத்து, ச ஸ்திதிஸ், ஸ்தி அப்புறம் தி சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்திதி ஸ்திதி சொல்றத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா வரும். யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிஸ் சதிதி, ஸ்திதிஸ் சதிதி, சதிதி எல்லாமே குறில் எழுத்துக்கள். சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம், கர்ம ரஃபத், சைவ அழுத்தி சொல்லணும், ததர்த்தி ததக்கு அப்புறம் ஒரு ரஃபார் கொடுத்து, ததர்த்தீயம், தீயம் இல்ல தீயம், சதித்யேவா, சதித்யே சதி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள், தித்யே தீமே ஆகாத் கொடுத்து, சதித்யேவா பிதீயதே
சதித்யேவாபிதீயதே. பி தி முதல்ல பி புல் எழுத்து, தி நெடில் எழுத்து. சதித்யேவாபிதீயதே. ஜெயாஜி. ஜெயாஜி சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமாம்மா புவனா? புவனாஜி சொல்லுங்க. சொல்றேன் சார். தேங்க்யூ சார். யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. பியூட்டிஃபுல் ஜி, நல்லா வந்து எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்டா வந்து சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. ஓபன் பண்ண வரல, இப்ப ஓபன் பண்ண வந்துருக்கு. அடுத்த தடவை சொல்றேன். புரியலம்மா, என்ன சொல்றேன்? அது முதல்ல என்னோடது மியூட்ல இருந்து ஓபன் பண்ண மியூட்டே வரல சார், மியூட் எடுக்க வரல, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கும் மியூட்டுக்கும் ஏதோ ஒரு தகராறு ஓடிட்டே இருக்கு. அது சரி பண்ணுங்க ஒரு நாளைக்கு. அத டிக் பண்ணி ஒரே கிரீன் கலரா வந்திருக்கு பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சொல்லட்டுமா ஒரு தடவை? சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. பியூட்டிஃபுல் ஜி. அதேதான் புவனம் ஜிக்கு அதேதான் பிரச்சனை இல்ல. ஆல்மோஸ்ட் 100% கரெக்ட். ஆனா அந்த ஸ்திதி அப்புறம் பிதி அதெல்லாம் கொஞ்சம் வருது கஷ்டம். அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் முதல் சரணம் ரெண்டாவது சரணத்துக்கும் மிடில் ஒரு ஆகாத் இருக்கு. சஸ்திதி இந்த சேமில சேவையும் ஸ்தியும் ஜாயின் பண்ணி சொல்லிடுங்க. யக்ஞே தபசி தானே சஸ்திதி சதிதி சோச்யதே. அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம் வந்துடும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்ஸ் சார், இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல என்னம்மா, ஒண்ணுமே இல்ல, நம்ம கிளாஸ். கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். என்னம்மா? கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார் நான். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதி சதிதி சோச்யதே. யஜ்ஞம், தபம், தானம் இதெல்லாம் ஸ்திதி. அதாவது ஒரு உறுதிப்பாடோட ஒரு ஸ்ரத்தையோட பண்றதுதான் சத். சோ இந்த சாத்விகமான தானம், சாத்விகமான தபம், சாத்விகமான யாகம், அதிலே உறுதியோட ஸ்ரத்தையோட பண்றது அதான் சத் நிஷ்டா. நிஜமான நிஷ்டை அதான். அந்த மாதிரி பண்றதும் சத். எந்த மாதிரியான சாத்விகமான யாகம், தபம், தானம் பண்றச்ச எந்த மாதிரியான யாகமா இருக்கலாம், எந்த மாதிரியான தபமாவும் இருக்கலாம், எந்த மாதிரியான தானமாவும் இருக்கலாம். ஆனா சாத்விகமா இருந்ததுன்னா அதை ஸ்ரத்தையோட பண்றச்ச அது சத் அப்படின்னு பகவான் சொல்றாரு. கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. இந்த மாதிரி யஜ்ஞம், தபம், தானம் பண்றத தான் பண்ற மாதிரியான எந்த மாதிரியான ஒரு செயல்கள் பண்றச்சும், எந்த மாதிரியான செயல்கள்னா 2 விதமான செயல்கள் பண்ணுவோம். நம்ம வாழறதுக்காக, உயிர் வாழறதுக்காக நமக்கு எந்த மாதிரியான ஆசிரமத்துல, எந்த மாதிரியான வர்ணத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல காரியங்கள் பண்றோம். அதே மாதிரி உயிர் வாழறதுக்காக உணவு உண்ணுறது, குடிக்கிறது, நடக்கிறது, தூங்கிறது, எழுந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான கர்மங்கள். இன்னொன்னு
ஆன்மீக வாழ்க்கையில பண்ற கர்மங்கள், தியானம் பண்றது, பகவான் நாமம் சொல்றது, பகவான் நாமம் கேட்கறது, இதெல்லாம் ஆன்மீக கர்மங்கள். இந்த ரெண்டு மாதிரியான கர்மங்களும் சரி, அதுக்குன்னு ஒரு பலத்தை எதிர்பார்க்காம பகவானுக்காகவே அப்படி பண்ணோம்னா அதுவும் சத். ததர்த்தீயம். எந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஒரு சாதகர் ஆன்மீக பாதையில் பண்றாளோ, வெறும் பகவான் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாளோ, இதுலேருந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலனும் எதிர்பார்க்காம பண்றாளோ, பிரம்மலோகம் கூட இல்லை எனக்கு பகவான் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு பலனை எதிர்பார்க்காம பண்றாளோ, இதெல்லாமே சத். போன ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி 6வது அத்தியாயத்துல பார்த்த நைவேஹ நாமூத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கத்தின் தாத்த கச்சதி. இங்கும் அல்ல அங்கும் அல்ல, எங்குமே அவள் கழிவு கிடையாது. நற்காரியங்கள் யார் செய்கிறாளோ அவளுக்கு துன்பம் வராது. ஏன் அப்படின்னு சொல்றதுன்னா, அதுதான் இங்கேயும் அதேதான் சொல்றார். கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. ஏன்னா கர்மங்கள் இந்த மாதிரியான சாத்விக ஒரு பலனை எதிர்பார்க்காம எந்த மாதிரியான ஒரு கர்மங்களும் பண்றது எல்லாமே சத்து தான். சோ பகவான் ஓம் தத் சத் இந்த 3 வார்த்தைகளுக்கும் என்ன அதோட மீனிங், என்ன அர்த்தம், என்ன அது பண்ணதுனால எல்லாமே தூய்மை ஆயிடும் நமக்கு அப்படிங்கறத வர்ணிக்கிறார். எந்த மாதிரியான ஒரு சாத்விக கர்மங்கள் பண்ணாலும், செயல்கள் பண்ணாலும் அதுல இருக்கிற எந்த மாதிரியான ஒரு கலந்தம் இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். எந்த மாதிரியான ஒரு துளி அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். எந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருந்தாலும் மறைஞ்சு போயிடும். இந்த 3 வார்த்தைகள் சொன்னா. சோ இந்த மாதிரி நம்மளால சாத்விக கர்மங்கள் பண்றச்சே இதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற. இப்ப சாத்விக கர்மங்கள் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விதி பிரகாரம் சாத்விக கர்மம், இந்த தானம், யஜ்ஞம், தபம் இதெல்லாம் பண்றது கஷ்டமா இருக்கு. அப்ப அதுக்காக பகவான் என்ன சொல்றாரு? அதுக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்றாரு. எல்லாமே ஒரு உறுதியோட ஸ்ரத்தையோட பண்ணுங்கோ. இந்த உறுதியும் இந்த ஸ்ரத்தையும் நம்மளோட எல்லா கர்மங்கள்லயும் இருந்தா, அதோட இந்த ஓம் தத் சத் சொன்னோம்னா எல்லாமே, எல்லா அழுக்குகளும் மறைந்துவிடும், எல்லா கர்மங்களும் அழிந்துவிடும். நம்மளுக்கு பகவான் அடைய முடியும். இந்த ஸ்திதியில பண்ணணும் சொல்ற, உறுதியோட ஸ்ரத்தையோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசுல எது இருக்கோ, எப்பொழுதும் இருக்கோ, எப்பொழுதுமே இருக்கணும். அதுதான் ஸ்திதி. இப்ப காலம்பரை எழுந்தணும்னா முதல்ல என்ன தாட் இருந்தோ அதுதான் நம்மளோட ஸ்திதி. அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க அது மறைஞ்சால் அதை பத்தி நினைக்கா இருந்தாலும் அது நமக்குள்ள ஓடிண்டே இருக்கும். சில பேருக்கு என்னோட விளையாட்டு, என்னோட சங்கீதம் இதெல்லாம் தான் என்னோட ஒரே விஷயம் எனக்கு மைண்ட்ல இருக்கிறது. சில பேருக்கு என்னோட கரியர் தான் ரொம்ப விஷயம், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கும். சில பேருக்கு என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப மகத்தானது, அதுதான் என் மனசுல இருக்கும் எப்பொழுதும். சோ இந்த மாதிரியான தான், அந்த மாதிரியான இருக்கிற வாழ்க்கை காலம்பரை எழுந்தின உடனே தன்னோட ஃபேமிலி தான் என்ன வரும். ஐயோ என் குழந்தை இப்ப போனமே ஸ்கூலுக்கு, ஆர் இங்க ஆபீஸ்ல என்ன ஆக போறது, நம்மளோட கரியருக்கு என்ன ஆக போறது,
நம்மளோட விளையாட்டுக்கு என்ன போறது, நம்மளோட பாட்டுக்கு என்ன இது காலம் எழுந்தினோன்னு முதல்ல தாட் வரும். அதே நாள் முழுக்க அந்த தாட் இருக்கும், முன்னாடி இருக்கும் பின்னாடி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி பகவான் சொல்றார், பகவானை பத்தி நித்தியமா எப்படி நினைச்சுக்கணும்னா, எழுந்த உடனே பகவான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா நாள் முழுக்க நம்ம பகவான் தான் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருப்பார். சோ அந்த மாதிரி சொன்னோம்னா அந்த உறுதிப்பாடு நமக்குள்ள வந்துட்டு இருக்கும். அந்த உறுதிப்பாடு நமக்குள்ள வந்திருந்தா ஸ்ரத்தையும் நமக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கும் பகவான் மேல. அந்த மாதிரியான ஒரு உறுதியும் ஒரு ஸ்ரத்தையும் வச்சுட்டு பகவான் மேல எந்த செயல்கள் பண்ணாலும் அதோட ஓம் தத் சத் அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த 3 வார்த்தைகள் சொன்னா எல்லாமே கழிஞ்சிடும். ஏன்னா எப்பொழுதுமே நமக்குள்ள இந்த ஸ்ரத்தையும் பகவான் மேல ஒரு தாட்டும் இருக்கிறச்ச நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு பலனை எதிர்பார்க்க மாட்டோம். எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு தத் சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஏன்னா நம்மளோட செயல்கள்ல இருந்தா நம்மளோட தாட்ல இருந்தா நம்ம என்ன செயல்கள் பண்றோம் அப்படிங்கறது அந்த வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் யுவர் தாட் அப்படின்னும் அன்னைக்கு சொல்லி கொடுத்தோம், சொன்னோம் ஒரு போயிட்ரி. சோ இந்த தாட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாட்ச் யுவர் தாட், தே பிகம் வேர்ட், வாட்ச் யுவர் வேர்ட், தே பிகம் ஆக்ஷன். சோ பகவான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்திதி தான் ரொம்ப முக்கியம். பாக்கி எல்லாத்தையும் விட்டுறது, ஸ்திதிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சுருக்க. ஸ்திதினா அந்த உறுதியோட எப்பொழுதுமே பகவானை நினைச்சுண்டு பகவான்லயே லயிச்சுட்டு இருக்கிறது, அந்த ஸ்ரத்தை நமக்கு. சோ அவரோட எண்ணம், அவர் மேலேயே ஸ்ரத்தை, இது ரெண்டும் இருந்ததுன்னா அதோட இந்த ஓம் தத்சங்கிற ஒரு வார்த்தை, இந்த 3 வார்த்தைகளை சொன்னா நமக்கு எந்த காரியம் பண்ணாலும் அதோட பலன் நமக்கு வராது. அதோட கர்மத்தை நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு இழுத்துன்னு போக வேண்டாம். இதே ஜென்மத்துல இந்த மனித உடம்போடையே நம்ம பகவானை அடைஞ்சிடலாம். அதுக்குதான் இந்த ஓம் தத் சத்ங்கிறது ரொம்ப முக்கியமான 3 வார்த்தைகள். அதோட இந்த ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சோ பகவானுக்காக எந்தெல்லாம் காரியம் பண்றோமோ அதெல்லாம் சத் அப்படின்னு பகவான் சொன்னார். சோ பகவானுக்காக பண்ணாத காரியங்கள் அதனால என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். அதாவது பகவான் மேல ஸ்ரத்தை இல்லாம ஏதாவது காரியங்கள் பண்ணா அதுக்கு என்ன, அதோட என்ன கதி அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அஸ்ரத்தயா ஹுதன் தத்தன் தபஸ்தப்தங் கிருதை ச யத் அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. அஸ்ரத்தயா ஸ்ரத்தை இல்லாமல், ஹுதம் யாகத்தில் கொடுப்பது, தத்தம் தானத்தில் கொடுப்பது, தபஸ் தபம் தப்தம் கொடுப்பது, கிருதம் செய்வது, ச மற்றும், யத் எவை, அசத் அசத், இதி இவ்வாறு, யுச்சதே கூறப்படும், பார்த்த அர்ஜுனன் சொல்றார், ந இல்லை, ச மற்றும், தத் அது, பிரேத்ய மரணத்துக்கு பின்பு, நோ இல்லை, இஹ இங்கு. எதெல்லாம் ஸ்ரத்தை இல்லாமல் யாகம் தபம் மற்றும் தானத்தில் கொடுக்கப்படுகிறதோ அசத் என்று கூறப்படும், அது இங்கும் இல்லை, மரணத்துக்கு பிறகும் இல்லை. பகவான் சொல்றார். ஓஷனமா பார்க்கலாம். அஸ்ரத்தயா, அஸ்ர அமிராக இஷன் ர ஜாயிண்டா இருக்கனால அஸ்ரத்த ரமிராக ரத்த இந்த த ஜாயிண்டா இருக்கனால அஸ்ரத்தயா ஹுதன் தத்தன், ஹுதன் உதன் இல்ல ஹுதன் தத்தன், 2 இத்து இருக்கு. ஹுதன் தத்தன் தபஸ் தப்தங், தபஸ் தமிழாக தபஸ் தப்தங் தப்தங் தமிழாக மியூட் பண்ணிக்கலாம். தபஸ் தப்தங் கிருதை ஜயத், கிருதை கிருதை இல்ல குரு கிருதை ஜயத் அசதித்யுச்யதே பார்த்த, असदित्युच्य दित्यु दी में लगा, युच्य यू में लगा,
असदित्युच्यते पार्थ न च तत्प्रेत्य न च तत्प्रे इति மூணு இருக்கு. பிரேத்திய ரே மேலாக न च तत्प्रेत्य नो इह. கலாஜி. Beautiful. Wonderful. Perfect sonnet. அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் செய்யத். எந்த மாதிரியான யாகம் பண்றோம், தபம் பண்றோம், தானம் பண்றோம், அதை ஸ்ரத்தையோட பண்ணலனா, சாஸ்திரங்கள் படி பண்ணலாம், பண்றோமா இருக்கலாம், ஆனா ஸ்ரத்தை இல்லாம பண்ணேன்னா அதெல்லாம் அசத். ஆசிரி குணங்கள் இருக்கிறவா அவளுக்கு இந்த உலகத்திலும் இல்ல, திருப்பியும் புனர்ஜென்மம் எடுக்க போறோம் அப்படிங்கிறதும் அவளுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. சாஸ்திரங்கள் எப்படி கொடுத்துருக்கோ அதுக்கு பிரகாரம் பண்ண மாட்டா எதையும். அவ எதுக்கு இந்த மாதிரியான ஆசிரிய குணங்கள் இருக்கிறவா பின்ன எதுக்கு இந்த ஸ்ரத்தை இல்லாம சாஸ்திரங்கள் விதிப்படாம பண்றா அப்படின்னா அவ வந்து வெறும் தம்பத்துக்காக பண்றா, தனக்கு நல்ல பேர் வரத்துக்காக பண்றா. அசதித்யுச்சதே பார்த்த நச்ச தத் பிரேத்திய நோ இஹ. சோ எந்த மாதிரியான ஒரு செயல்களும் கர்மங்களும், யாகமா இருக்கட்டும், தபமா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், ஸ்ரத்தை இல்லாம பண்றோமோ அதெல்லாம் அசத். அது இந்த உலகத்திலும் அதுக்கு பலன் இல்லை, அடுத்த உலகத்திலும் அதுக்கான ஒரு பலன் இல்லை. எந்த மாதிரியான செயல்கள் ஒரு பலனுக்காக நம்ம பண்றோமோ, ஆனா ஸ்ரத்தையோட பண்றோமோ, சாஸ்திரங்கள் பிரகாரம் பண்றோமோ, ஆனா ஒரு பலனை எதிர்பார்த்துன்னு பண்றோமோ, அதுக்கான பலன் இந்த ஜென்மத்துல கிடைக்கும். அண்ட் அது நல்லாவே பண்ணோம்னா நமக்கு சொர்க்கலோகம் கூட கிடைக்கலாம். ஆனா பலனே எதிர்பார்க்காம பண்ணோம்னா, நமக்கு சாஸ்திரங்கள் படி பண்ணோம்னா, ஓம் தத் சத் சொல்லிட்டு பண்ணோம்னா அது நமக்கு மோட்சத்துக்கு எடுத்துட்டு போகும். ஆனா ஸ்ரத்தையே இல்லாம பண்ணோம்னா, சோ ஒரு செயலை வந்து 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு ஸ்ரத்தையோட ஒரு பலனையும் எதிர்பார்க்காம பண்ணலாம். இன்னொன்னு சாஸ்திரங்கள் பிரகாரம் பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஸ்ரத்தை இருக்கு, சாஸ்திரங்கள் பதியும் இருக்கு, ஆனா பலனை எதிர்பார்த்துன்னு பண்றது. மூன்றாவது ஸ்ரத்தையே இல்லாம பண்றது. சோ அதுல முதல்ல ஸ்ரத்தையோட பலனை எதிர்பார்க்காம பண்ணோம்னா பகவான் மோட்சம் கிடைக்கும், பகவான் கிடைப்பார். ஸ்ரத்தையோடும் சாஸ்திரங்கள் பிரகாரமும் ஆனா பலனை எதிர்பார்த்து பண்ணோம்னா அதுக்கான பலன் இந்த உலகத்திலையும் கிடைக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் கிடைக்கும். ஆனா திருப்பியும் இந்த பூலோகத்துக்கு வந்து வாழ்ந்தாகணும். ஆனா மூன்றாவதானது அஸ்ரத்தையா பண்றது, ஸ்ரத்தையே இல்லாம பண்றது, அவளுக்கு இந்த உலகத்திலையும் அவளுக்கு பலன் கிடையாது, அடுத்த உலகத்திலையும் அவளுக்கு பலன் கிடையாது. அதான் அசதித்யுச்சதே பார்த்த நச்ச தத் பிரேத்திய நோ இஹ. இப்பவும் கிடையாது, மறைந்ததுக்கு அப்புறம் கிடையாது.
சோ தப்பான காரியங்கள் பண்ணா அதுக்கு பலன் கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா தப்பான காரியங்கள் ஸ்ரத்தை இல்லாம பண்றோமே, அந்த தப்பான காரியங்களுக்காக நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும் அப்படின்னு துஷ்கர்மங்கள் பண்ணானா அதுக்கான பலன் கிடைக்காம போகுமா அப்படின்னா இல்ல, அதுக்கான பலன் கிடைச்சுதான் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி துஷ்கர்மம் பண்றதுக்கு அதுலேருந்து அதோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால்தான் இந்த மாதிரி துஷ்கர்மங்கள் பண்றோம். சோ அந்த பிணைப்பினால இந்த ஜென்மத்திலேயே அதுக்கான கர்மங்கள் கெட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்காக இந்த ஆசுரி குணங்கள் இருக்கிறதுனால பகவான் சொல்லிருக்கார், அவளுக்கெல்லாம் ஆசுரி யோனிகள் தான் கிடைக்கும். அதுக்கப்புறமும் அவ கீழ் நோக்கி நரகத்துக்கு தான் செல்வார். அந்த மாதிரி எல்லாம் கேள்வி, குறுக்குத்தனமான கேள்வி இருந்தாலும் அதுக்கும் பதில் வச்சுட்டு இருக்கார் பகவான். சோ இதுதான் 3 விதமான கர்மங்கள். ஸ்ரத்தையோட 2 விதமா பண்ணலாம். பலனை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்க்காமல். அண்ட் 3வது அஸ்ரத்தையோட ஒண்ணு பண்ணலாம். அதுக்கான பலன்கள் எப்படி அப்படின்னு பகவான் சொல்றார். அஸ்ரத்தையா பண்றதுக்கு பலன் இந்த ஜென்மத்திலையும் கிடையாது, அடுத்த ஜென்மத்திலையும் கிடையாது. பண்றது எல்லாம் எந்த மாதிரி கர்மங்கள் பண்றோமோ அதெல்லாம் ஸ்ரத்தையோட எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணிச்சுன்னு பண்ணோம்னா நமக்கு மோட்சம் உண்டு. அது இந்த ஜென்மத்துல தான் முடியும், மனித ஜென்மத்தில தான் முடியும். ஏன்னா ஸ்ரத்தைங்கிறதே இந்த ஜென்மத்துல இந்த மனிதனாலதான் கொண்டு வர முடியும் தன் மனதில். ஒரு மிருகங்களால அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால இந்த ஜென்மம், இந்த மனித ஜென்மம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. போன ஸ்லோகத்துல பகவான் எது நம்ம உறுதியோட ஸ்ரத்தையோட பண்றோமோ, பகவான் மேலேயே மனசை வச்சுன்னு பண்றோமோ, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாத்விக கர்மமா ஆயிடும். அதோட ஓம் தத் சத் அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னானா நமக்கு மோட்சம் கிடைக்கும். இப்ப இந்த ஸ்லோகத்துல எது ஸ்ரத்தை இல்லாம பண்றோமோ அதுக்கு என்ன ஆகும்? ஏன்னா ஸ்ரத்தை இல்லாம பண்ற காரியங்கள்லாம் அசத் அப்படின்னா நிஜம் இல்லை. அதனால பலன் நமக்கு கிடைக்காது. இது நம்ம நார்மல் லைஃப்லயும் படிக்கிறோம், பாக்குறோம். யாரு முழு ஸ்ரத்தையோட எந்த காரியம் பண்ணாலும் அவ ஜெயிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். யாரு தன் பண்ற காரியங்கள்ல தோக்குறாளோ அவளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லை, அதனால்தான் தோப்பாவா முக்காசியம். எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுல முழு ஸ்ரத்தையை வச்சுட்டு இருப்போம் நம்ம. அந்த மாதிரி பண்ணிச்சே நமக்கு எப்பொழுதுமே ஜெயங்கிறது நிச்சயம். அதேதான் பகவான் சொல்றார். அதே ஸ்ரத்தை என் மேல வச்சுண்டு எல்லா காரியங்களும் எனக்கு அர்ப்பணிச்சுட்டேன்னா அப்புறம் உங்களுக்கான உங்களுக்கு நோக்கம் என்ன, என்ன அடையிறது தானே அது உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஸ்லோகத்தோட பகவான் இந்த 17வது அத்தியாயத்தை முடிக்கிறார். சோ எந்த மாதிரியான ஸ்ரத்தைங்கிறது எல்லா ஸ்ரத்தை 3 வேகமா பிரிக்கிற சாத்விகம், ராஜசீகம், தாமசீகம். சோ நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா சாத்விக ஸ்ரத்தையை நமக்குள்ள வளர்த்துக்கணும். அதுக்காக எந்த மாதிரியான ஆகாரம், எந்த மாதிரியான தானங்கள் பண்ணணும், எந்த மாதிரியான யாகங்கள் பண்ணணும், எந்த மாதிரியான தபங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கார். அப்படி பண்ணினோம்னா நமக்குள்ள இருக்கிற சாத்விக ஸ்ரத்தை மேலோங்கி இருக்கும். அதோட இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற 3 வார்த்தைகளும் சொன்னா இந்த நம்ம பண்ற கர்மங்கள்ல இருக்கிற எந்த தோஷமும் வந்தாலும் அதெல்லாம் போயிடும், நம்ம பகவான் அடையலாம்.
அப்படின்னு பகவான் இந்த அத்தியாயத்துல ஸ்ரத்தைய பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுக்குதான் இந்த ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படிங்கிறோம். இப்போ புஷ்பிகா அதோட ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे श्रद्धात्रय विभागयोगो नाम सप्तदशोऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எப்பொழுதும் சொல்ற மாதிரிதான், ஆனா இங்க கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மேலேயும் ஒரு ஆகாத் இருக்கு. சொன்ன தேல நிறுத்தாம தேஷ்ரத்தாத்ரய ஸ்ரத்தா ஸ்ரமலியும் ஆகாத் ராமலியும் ஆகாத் எல்லாமே கண்டினியூஸா வரும். கொஞ்சம் பகவத்கீதா சூழல நிறுத்தின்னு கொஞ்சம் நல்லா மூச்சு எடுத்துட்டேன்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் வரைக்கும் நிறுத்தி முழுச சொல்லணும். திருப்பியும் ட்ரை பண்ணலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு இந்த இடத்துல நிறுத்திண்டு நல்ல மூச்சு எடுத்துண்டு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे श्रद्धात्रय विभागयोगो नाम सप्तदशोऽध्यायः. ओम श्री कृष्णार्पणमस्तु. சரி, இது புஷ்பிகா சொல்லணுமா? சொல்லிடலாமே யாராவது. லக்ஷ்மி கோபால்ஜி. சொல்லலா? லக்ஷ்மி கோபால்ஜி. அடுத்தது யாராவது இருந்தா சொல்லுங்க. கவிதா ஜி. श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्याया योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे श्रद्धात्रय विभाग योगो नाम सप्तदशोऽध्यायः. ओम श्री कृष्णार्पणमस्तु. Beautiful. Jai Shri Krishna. Practice பண்ணும்போதெல்லாம் கரெக்டா. श्री कृष्ण. Jai Shri Krishna. Jai Shri Krishna. Thank you. Jai Shri Krishna ji. Jai Shri Krishna sir. Jai Shri Krishna ji. जय श्री कृष्ण सर. Jai Shri Krishna ji. जय श्री कृष्ण सर. Jai Shri Krishna ji. Jai Jai Shri Shri Krishna. Krishna sir. Jai